இந்த காலையில் நாம் தியானிப்போம். அதுக்கு முன்பாக இந்த நேரத்தில் ஆண்டவர் ஆவியானவர் ஞாபகப்படுத்தின ஒரு விஷயத்தை எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடு பேசும்பொழுது ஆவி எனக்குள் வந்து, நல்லா கவனிக்கணும், ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. 4வது வசனம் சொல்லுது, அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தது. வசனம் சொல்லுது, எப்பெல்லாம் வார்த்தை உங்களுக்குள்ள வருதோ அந்த வார்த்தையை ரியாலிட்டியாய் மாற்றுவதற்கு, அந்த வார்த்தை மாம்சமாய் மாறுவதற்கு ஆவியானவர் பலன் தருவார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் சொல்றார், அந்த வார்த்தை கேட்டோனே ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்க செய்தது. ஹல்லேலூயா. அப்பனா வார்த்தையில என்ன இருக்குங்க? ஜீவன் உண்டு, வார்த்தையில வல்லமை உண்டு. வார்த்தையை சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. நீங்க வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்ள கூடாது? சாதாரணமா எடுத்துக்கொள்ள. இன்னைக்கு நிறைய பேரு ஏதாச்சும் இந்த பலிபீடத்துல இருந்து தேவ வார்த்தை வரும்போது, தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும்போது அவங்க சாதாரணமா எடுத்துக்கிறாங்க, ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிறாங்க. ஆனா எப்போ அந்த வார்த்தை வசனம் சொல்றது, கர்த்தருடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு, ஆண்டவர் நீ எனக்காக தான் இந்த வார்த்தையை நீ பேசியிருக்கிறீர், இந்த வார்த்தை எனக்கு சொந்தமானது, இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. வசனம் சொல்லுது, அதே யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, வார்த்தை மாம்சமானது. ஆண்டவரே, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நீ நிறைவேற்றுவீர் என்று அதை நம்பி உறுதியை பற்றி கொள்கிறார்களோ, அடுத்தது என்ன ஸ்டெப் நடக்கும்னா, ஆவியானவர் வந்து கிரியை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. 2வது வசனம் மறுபடியும் படிங்க. அந்த 2வது வசனம், இப்படி அவர் என்னுடன் பேசும்போது, இப்படி அந்த வார்த்தை எனக்குள்ள வரும்போது ஆவி எனக்குள்ள வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. ஹல்லேலூயா. அப்பனா வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படி ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அவர் வசனம் சொல்லிடுறார், நீ காலூன்றி நில்லு, என்கிட்ட அவ்வளவு பலன் இல்ல, ஆனா வார்த்தை வந்துருச்சு, வார்த்தையை நம்பிட்டேன், வார்த்தையை பிடிச்சிட்டேன், இனி அடுத்த செயல் யார் தான் பண்றது? ஆவியானவர் தான் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. என்ன வசனம் தெளிவா சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆவியானவர் செய்வார். அதனால இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வார்த்தையை எப்பவும் அலட்சியப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. நல்லா மறந்துட கூடாது. வசனம் சொல்லுது, வார்த்தையிலே ஜீவன் உண்டு, அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மனிதனுக்கு ஒளியா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலையில தேவனுடைய வார்த்தையை கேட்போம். இந்த காலையில ஆண்டவர் 2 விதமான மனுஷர்களை தேடுகிறார். 2 விதமான மனுஷர்களை தேடுகிறார். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். போதும். ஹல்லேலூயா. தேசத்துக்கு திறப்பிலே நிற்க, சுவரை அடிக்க ஒரு மனுஷனை தேடினேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, அதுக்கு முன்னாடி வசனம், உண்மையாய் தொழுது கொள்கிறவர் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார்.
விரும்புகிறார். ஹalleluya. இன்னொரு வார்த்தை இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்கிறது அவர் தேடுகிறார். இங்கிலீஷ்ல சொல்கிறார் அவர் தேடுகிறார். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற மனுஷர்களை ஆண்டவர் தேடுகிறார். திறப்புல நின்று ஜெபிக்கிற மனுஷர்களை ஆண்டவர் தேடுகிறார். ஹalleluya. இந்த காலை வேளையில ஜெபத்தை குறித்து சில வார்த்தைகளை பேசி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுத்த சபைக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா ஜெபம். ஹalleluya. ஜெபம் இல்லாமல் எந்த காரணம் எந்த சிச்சுவேஷன்லயும் ஜெயத்தை நம்மால பார்க்க முடியாது. ஹalleluya. ஜெபிக்கிற மனுஷன் சரித்திரத்துல எந்த விதமான தோல்வி அடைந்ததை நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஹalleluya. ஜெபத்துல ஆண்டவர் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். ஹalleluya. இந்த காலையில சில ஜெபத்தை குறித்து சில காரியங்களை உங்க கூட பகிர்ந்து கொண்டு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். லூக்கா எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். இங்க இயேசுவானவர் ஜெபத்தை குறித்து தன் ஜனங்களுக்கு பேசும்போது சொல்லிக் கொடுக்கும் போது சில விஷயங்களை சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்பதை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு ஜனாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவனாய் இருந்தான். பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கு என் எதிராளிக்கு இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனம் இல்லாத இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனை மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருந்தான் என்றான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, இந்த வசனத்தை தியானிப்போம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இங்க ஜெபத்தை குறித்து தன் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது 2 கேரக்டர் கொண்டு வர்றாரு. ஒண்ணு ஒரு பெரிய நியாயாதிபதியை கொண்டு வர்றாரு. இன்னொன்னு ஒரு விதவையை கொண்டு வருகிறார். அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்ட நியாயாதிபதினா, குணசாலினா, அவன் தேவனையும் மதிக்காதவன், மனுஷனையும் மதிக்காதவன். அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா இந்த விதவையை பாத்தீங்கன்னா, இந்த விதவைக்கு யாருமே இல்ல. கூட இருக்கிற சொந்தக்காரங்களும் இல்ல. சொந்தக்காரங்க யாராச்சும் இருந்தா சொந்தக்காரங்க கிட்ட யாச்சும் போய் என்ன செஞ்சிருப்பாங்க, ஹெல்ப் கேட்டிருப்பா. ஆனா இங்க அவனுக்கு யாரும் இல்ல, யாரும் உதவி செய்ய கரை கொடுக்க யாரும் இல்ல. அப்போ ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு பலசாலியான மனுஷன், ஒரு சைடு பாத்தீங்கன்னா வீக்கான, பலம் இல்லாத, ஆதரவு இல்லாத, உதவி இல்லாத ஒரு பெண்மணியை ஆண்டவர் இந்த ஓமையில சொல்லுகிறார். அப்ப என்ன நடக்குதுன்னா, நல்ல கவனிங்க, அந்த விதவியானவர் அந்த நியாயாதிபதி கிட்ட அந்த நியாயத்தை கேட்கும் போது 4வது வசனத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, அது 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனம் இல்லாமல் இருந்தது. நியாயாதிபதி இது சொல்லல, நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லல. நியாயாதிபதி சொல்லல, நீ என்ன செய்யும், முன்னாடி என்னோட ஆபீசர் உட்கார்ந்துருப்பா, அவங்க கிட்ட நீ ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லல. வசனம் சொல்லுது, he refused. அவன் வெகு நாள் வரைக்கும் நியாயம் செய்யாத மனமே இல்லை அவனுக்கு. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்லுது, he refused. அவன் செய்ய விருப்பமே இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் வசனம் சொல்லுது, அந்த விதவியானவர் என்ன செய்கிறார், மீண்டும் 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 போய் அவருடைய ஆபீஸ்ல நிற்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் பைபிள் படிக்கும்போது கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். நல்லா படிங்க, நல்லா கவனிங்க. அந்த விதவியானவர் அந்த ஆபீசர் டெய்லி காலையில் 10 மணிக்கு வரும்போது யாரைதான் பார்த்திருப்பா, அந்த ஆபீசர் அந்த அம்மாவை தான் பார்த்திருப்பா. டெய்லி காலையில் வரும்போது யாரதான் பார்த்திருக்கணும், அந்த அம்மாவை தான் பார்த்திருக்கணும். அந்த அம்மா போய் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது அந்த ஆபீசர் தள்ளி விட்டுருப்பான், வெளியே தள்ளி விட்டுருப்பான். ஆனாலும் வீட்டுக்கு போயிருக்காது. அந்த அம்மா எங்கதான் நின்று இருக்கும், ஆபீஸ்ல தான் நின்று இருக்கும். அல்லேலூயா. அப்பனா வசனம் சொல்லுது, அந்த ஆபீசர் அந்த நியாயாதிபதி என்ன சொல்ற, இந்த விதவி வந்து என்னை தொந்தரவு பண்ணினான்னு சொல்கிறது. அல்லேலூயா. அப்பனா ஆபீசர் வீட்டுக்கு போய் பேசும்போது யார் பத்தி தான் பேசிருப்பாங்க, விதவி பத்தி தான் பேசிருப்பாங்க. சில டைம் தூங்கும்போது கனவு கூட யார் தான் வந்திருப்பாங்க, அந்த விதவி தான் வந்திருப்பாங்க. அல்லேலூயா.
மீண்டும் 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 வந்து வசனம் சொல்லுகிறது, அவள் என்னை தொந்தரவு செய்தபடினாலே நான் அவளுக்கு என்ன செய்வேன்? நியாயம் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை குறித்து பேசும்போது இந்த வார்த்தைகளை சொல்றார். மீண்டும் 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 ஒரு பலசாலியான மனுஷன், அதிகாரம் பெற்ற மனுஷன், ஒரு தேவனுக்கு பயம் இல்லாதவன், மனுஷனே மதியாதவன், அப்படிப்பட்ட மனுஷனை காட்டி கொடுத்து இந்த சைடுல ஒரு பலவீனமான ஒரு பெண்மணி, ஆதரவற்ற பெண்மணி, யாருமே உதவிக்கில்லாத பெண்மணி, ஆனால் மீண்டும் 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 போய் அந்த நியாயாதிபதி கிட்ட நிற்கும் போது வசனம் சொல்லுது, அந்த நியாயாதிபதி என்ன சொல்றான்? 6வது வசனத்துல வாசிங்க, என்ன சொல்றான்? 5வது வசனம் கடைசி வசனம் என்ன சொல்றான்? இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். நல்லா கவனிங்க. ஒரு பலசாலியான மனுஷனை சாதாரண பலவீனமான ஒரு பெண்மணி என்ன செய்தா? நியாயம் செய்ய வைக்கும்படி அவரை ஃபோர்ஸ் பண்ணினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்மளும் பலவீனமான பாத்திரம் தான். நம்மகிட்ட அவ்வளோ எஜுகேஷன் இல்லை, அவ்வளோ ஞானம் இல்லை, அவ்வளோ காசு இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா ஜெபம். அல்லேலூயா. அந்த எப்படி அந்த விதவை தேவனுக்கும் மதியாதவன், மனுஷனுக்கு மதியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன் அந்த மனுஷனை மாற்றி வேலை செய்ய வச்சானோ, அதே போல உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவை போல ஆண்டவர் அழைக்கும் தெய்வம். அல்லேலூயா. உங்க ஜெபத்தால் கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. உங்க முழங்கால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஒரு புக் வாசிட்டு இருக்கும்போது ஒரு ஹிஸ்டரி, ரிவைவல் ஓட ஹிஸ்டரியை, புரூக்லின் டேபர்னாக்கிள்னு சொல்லி அமெரிக்காவில் அந்த பாஸ்டர் வந்து நல்லா ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனா அங்க இருக்கிற ஏரியா வந்து ஃபுல்லா பப்ஸ், ப்ராஸ்டிடியூஷன்ஸ், ஃபுல்லா ட்ரக்ஸ், அந்த மாதிரி ஏரியா இருக்கிறதுனால நல்லா கவனிங்க. அந்த பாஸ்டருடைய பொண்ணு 16 வயசுலயே தவறான காரியங்களை செய்து, தவறான ரிலேஷன்ஷிப்ல போய், தவறான காரியங்களை, ட்ரக்ஸ்ல அடிக்ட் ஆகி அவள் அந்த வீட்டை விட்டு என்ன செய்கிறார்? வெளியே போகிறார். நல்லா கவனிங்க. இந்த பாஸ்டர் பாசமா சொல்லி பார்த்தாரு, மனம் திரும்பல. அந்த பாஸ்டர் வந்து காசு கொடுத்து பார்த்தாரு, மனம் திரும்பல அந்த பொண்ணு. அந்த பாஸ்டர் வந்து திட்டி பார்த்தாரு, மனம் திரும்பல. ஒரு துக்கமான செய்தி குடும்பத்துல, ஊழியக்காரன் குடும்பத்துல என்னன்னா, ஒரு பையன், அவங்க பையன் இல்லைன்னா அவங்க பொண்ணு தேவனை விட்டு விலகி போகும்போது அதை விட துக்கமான காரியம் வேற ஒன்றும் இல்லை. அந்த பாஸ்டர் அவ்வளவு வேதனையோடு துக்கத்தோடு கதறி அழுகிறாரு, ஜெபிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு பாஸ்டர் கிட்ட சொல்றாரு, நீங்க என் பொண்ணு கூட க்ளோஸா தானே இருக்கீங்க, ஆனா நீங்க என் பொண்ணு கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் அனுப்பி விடுறாரு. அந்த பாஸ்டர் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசி திரும்பி வந்து அந்த பாஸ்டர் கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் இனிமேல் நீங்க அந்த நம்பிக்கையை விட்டுருங்க, உங்க பொண்ணு வந்து விலகி போயிட்டா, தேவனை விட்டு விலகி போயிட்டா, தூரமா போயிட்டா, அவ திரும்பி வர மாதிரி சரித்திரம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர் கிட்ட சொல்றேன். ஆனா அந்த பாஸ்டர் அந்த பெண் என்ன செய்யறா? அந்த குடும்பத்தை விட்டு, அந்த 16 வயசுலயே அந்த வீட்டை விட்டு என்ன செய்யறா? போயிட்டா. 2 வருஷத்துக்கு வீட்டுக்கே வரல. நல்லா கவனிங்க. இந்த பாஸ்டர் செய்த ஒரே காரியம் ஜெபித்தார், ஜெபம் பண்ணார். அப்புறம் அவங்க சர்ச்ல ஒவ்வொரு டியூஸ்டேவும் நைட் பிரேயர் நடக்குமாமா. அந்த நைட் பிரேயர்ல திடீர்னு யாரோ ஏவப்பட்டு அந்த பாஸ்டர் கிட்ட வந்து பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் என்கிட்ட ஏவுறாரு, இந்த நைட்ல வந்து உங்க பொண்ணுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணுக்காக அந்த நைட்ல ஜெபிக்கும் போது, அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணும்போது, அந்த சபையார் ஜெபிக்கும் போது, அந்த சபையே ஏதோ லேபர் வார்டு மாதிரி ஆயிடுச்சாமா. அவ்வளோ கதறி அவ்வளோ அழுது, அவ்வளோ கதறி, அவ்வளோ அந்த பொண்ணுக்காக ஜெபிக்கும் போது, நல்ல கவனிங்க, நடந்த சம்பவம் 2 நாள்ல அந்த பொண்ணு திரும்பி வந்தாங்க. 2 வருஷமாய் வீட்டை விட்டு விலகி போய், தேவனை விட்டு விலகி போய், தவறான ரிலேஷன்ஷிப்ல தவறான காரியங்களுக்கு அடிக்ட் ஆகி அந்த பொண்ணு
2 நாள்ல திரும்பி வந்து முதலாவது வார்த்தை கேட்ட வார்த்தை என்ன வார்த்தைனா, யார் எனக்காக ஜெபித்தார்? ஆமென். என்ன கேட்டுச்சம்மா? யாரு எனக்காக ஜெபித்தார்? அப்போ சொல்லிச்சாமா, இந்த மாதிரி டியூஸ்டே நைட்டு ஆண்டவர் எனக்கு தரிசனமாயி, ஏதோ நான் பெரிய குழியில விழுந்துட்டு இருக்கேன், இன்னி நான் மனம் திரும்பலைன்னா இதுல இருந்து மீட்ட வழி இல்லைன்னு சொல்லி அந்த தரிசனத்தை காட்டு, அந்த தரிசனத்தை பார்த்து பயந்து மனம் திரும்பி அவள் திரும்பி அவன் வீட்டுக்கே வந்தாள். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அதே பொண்ணு அதே ஏரியால ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பெரிய சபையை ஆண்டவர் அவள் மூலமா நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவளா ஜெபத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எப்போ ஒரு மனுஷன் இங்க அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். என்னன்னா சொல்லிக்கிறது, என்ன சொல்லிக்கிறது, நிறைய பேர் என்னன்னா ஜெபித்து 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 தேவனுடைய கிட்ட இருந்து பலன் அந்த பதில் வரலன்னு சொல்லி சோர்ந்து போயிடுறாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் வார்த்தையை சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, எதையெல்லாம் நீங்க தேவ சித்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி நீங்க கேட்கிறீங்களோ அது ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்பனா உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் டிலே ஆகுதுன்னா அது ஆண்டவருடைய விருப்பம் இல்லைன்னு சொல்லி நீங்க அதை விட்டு விடக்கூடாது. என்ன விட்டு விடக்கூடாது? இது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை, இது ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்துல அநேக பேர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். இன்னைக்கு உங்க குடும்பத்துல அநேக பேர் மனம் திரும்பாம இருக்கலாம். ஆனா அவங்களோட வாஞ்சை, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்கெல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளணும், அவங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கணும், உங்க வாஞ்சை இருக்கலாம். ஒரு சாட்சி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற மெயின் சபையில ஒரு அம்மா அவளுடைய கணவரால் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு வாஞ்சையோட விருப்பத்தோட எவ்வளவு காலம் ஜெபித்தாங்களோ ஒண்ணுமே நடக்கையாம நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அப்போ அந்த 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 ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு வருவாராமா, அந்த ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாராமா, அடிப்பாராமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அம்மா அந்த அந்த கணவருக்காக ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்காதனால என்ன ஆகுது, ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு ஒரு யோசனை கொண்டு வந்தாங்க. ஒரு யோசனை செய்து ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, தன் கணவருக்காக மண்டே ஆனா சிக்கன் பிரியாணி செய்வாங்களாமா. நல்லா கவனிங்க. டியூஸ்டே ஆனா சிக்கன் டிக்கா செய்வாங்களாமா. வெனஸ்டே ஆனா ஃபிஷ் கறி செய்வாங்களாமா. அந்த கணவனுக்கு என்னென்ன பிடிச்சதோ அந்த வாரம் எல்லாம் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களாமா. அந்த கணவன் பிடிச்சிட்டு வருவானாமா, அதனால திட்ட மாட்டாங்க, பார்த்து திட்ட மாட்டாங்களாமா. கூப்பிட்டு உட்கார வச்சு புரிய வைப்பாங்களாமா. அந்த சனிக்கிழமை ஒரு சாப்பாடு, ஒரு அவங்க ஹஸ்பண்ட் பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு சனிக்கிழமை நைட்டு வந்து சொல்லுவாங்கம்மா, இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு விஷயத்து, என்ன விஷயம்னா நீங்க ஒவ்வொரு வாரமும் என்னை சர்ச்சுக்கு வெளியே வந்து விட்டுட்டு போவீங்க, இந்த வாரம் என்ன செய்யுங்க, ஒரு அரை மணி நேரம் சர்ச்சுக்கு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, என் பொண்டாட்டி எனக்காக இத்தனை செஞ்சிருக்காளே, அவளுக்காக அரை மணி நேரம் உட்கார கூடாதுன்னு சொல்லி நல்ல நீங்க நடந்த சம்பவம், அரை மணி நேரம் வந்து சர்ச்சில் உட்காந்தாரு. ஆனா அப்ப என்ன நடக்குது, அடுத்த வாரம் வருது. அடுத்த வாரம் அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அந்த கணவனுக்கு பிடிச்ச மாதிரி மண்டே என்ன செய்யறாங்க, சிக்கன் பிரியாணி செய்யறாங்க. டியூஸ்டே என்ன செய்யறாங்க, பன்னீர் டிக்கா செய்யறாங்க. வெனஸ்டே என்ன செய்யறாங்க, மீன் செய்யறாங்க. தேர்ஸ்டே என்ன செய்யறாங்க, நண்டு செய்யறாங்க. அப்படின்னு செஞ்சுட்டு மறுபடியும் சனிக்கிழமை வருமாமா, சனிக்கிழமை சொல்லுவாங்க, போன வாரம் அரை மணி நேரம் வந்தீங்க, இந்த வாரம் ஒரு மணி நேரம் வந்து உட்காருங்க. கணவனுக்கு என்ன, நான் குடிச்சிட்டு வரேன், ஒன்றும் சொல்றது இல்லை, திட்டுறது இல்லை, எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த ஆசை, அந்த விருப்பத்துக்காக சரி இவளுக்காக இது கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மணி நேரம் உட்கார்ந்தாங்க. அதே மாதிரி 4 வாரம் கடந்து போச்சாம். அந்த சர்வீஸ் 2 மணி நேரம் நடக்கும். 4வது வாரத்துல அந்த கணவர் அந்த மனைவி சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு இந்த தடவை ஃபுல் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபுல் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணி கடைசி ஜெபத்துல ஆல்டர் கால் கொடுக்கும்போது எல்லாரும் கண்ண மூடி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இந்த அம்மா திடீர்னு லாஸ்ட்ல கண்ண மூடி திரும்பி பார்த்தா அந்த கணவரை காணாமாமா. இந்த அம்மா நினைச்சிட்டாங்க, இந்த மாதிரி 2 மணி நேரம் ஆச்சு, சபை முடிய போகுது, இந்த ஆள் என்ன செஞ்சிருப்பான், ஹீரோ போயிருப்பான்னு சொல்லி அப்படின்னு கண்ண மூடி பார்த்துட்டு திடீர்னு முன்னாடி பார்க்கும் போதாமா அந்த கணவரா 2 கரங்களை உயர்த்தி
மனம் திரும்பி அந்த தெய்வ சமூகத்துல நின்று பார்க்கிற காட்சி அவங்க சாட்சியாய் சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா ஜெபத்தினாலே செய்தார்கள். ஹல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுது, அவருடைய கரம் என்ன செய்யவில்லை, குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. நீங்க ஆண்டவர் கொடுக்கிற உங்க ஜெபத்துக்கு பதில் வரலையா? நல்லா கவனிங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் வரலையா? நீங்க செய்கிற ஒரே காரியம் ஆத்மாக்கள் ஆதாயம் செய்தீங்கன்னா ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஏன் சொல்றேன்னா, வசனம் சொல்றது ஒரு மனுஷன் மனம் திரும்பினா, வசனம் சொல்லுது பரலோகமே என்ன செய்யுமாமா? சொல்லுங்க. பரலோகமே என்ன செய்யுமாங்க? சொல்லுங்க. பரலோகமே என்ன செய்யும்? சந்தோஷப்படும். வசனம் ஒரு மனுஷன் மனம் திரும்பினா பரலோகமே சந்தோஷப்படும். இந்த சர்ச்சுக்கு வந்தாலும், சர்ச்சுக்கு யாராச்சும் புதுசா வந்தாலும் என்ன செய்வோம்? அவங்க ஆனர் பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்னு செய்வோம், யார் கூட்டிட்டு வந்தாலும் கேட்போமா இருக்கு. அப்பனா ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது எல்லா தேவதூதருக்கும் சந்தோஷப்படும் போது அந்த மனுஷனுக்கு மனம் திரும்பமான காரணமா இருக்கிற அந்த மனுஷனை ஆண்டவர் கனம் பண்ணாம விடுவார். ஆண்டவர் கனம் பண்ணுவார், நிச்சயமா கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிச்சமான காரியம், விருப்பமான காரியம், அவனுக்கு மனதுக்கு ஏற்றமான காரியம் என்னன்னா, ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது பரலோகத்துல தேவனுடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகுது. ஹல்லேலூயா. அப்பனா நீங்க தேவனுக்காக ஜெபித்து பிரயாசப்படுகிற காரியங்களை ஆண்டவர் வீணா என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். ஹல்லேலூயா. வீணா விட மாட்டார். அதனால வசனம் 6வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்களில் நீடிய பொறுமை வந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். யாருக்கு நியாயம் செய்வார்? இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நின்று தேவனை கூப்பிடுகிறவர்களுக்கு நிச்சயமாய் சீக்கிரமாய். இந்த சீக்கிரமாய் சொல்கிறார்களா, அது தேவனுடைய ப்ராமிஸ். புடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, ஏன் ஜெபத்துக்கு பதில் தரல? நீங்க சொல்றீங்க சீக்கிரமாய் நியாயம் செய்வேன்னு சொல்லிருக்கீங்க. அது தேவன் கொடுத்த ப்ராமிஸ். நிச்சயமாய் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் கரத்துல இருக்குன்னு சொல்லுங்க? நம்மளுடைய கரம். நம்முடைய கரம். வசனம் சொல்லுது, யாக்கோபு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் வசனம் சொல்லுது அவன் கருத்தாய் ஜெபித்தான். அதோட பிடித்த வசனம் என்னன்னா, 16வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5:16 வாசிங்க. உங்களில் ஒருவன் 18 வாசிங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், மீண்டும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. நல்ல கவனிங்க. அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை மீண்டும் ஜெபம் பண்ணினான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மீண்டும் ஜெபம் பண்ணினான். சொல்லுங்க, மீண்டும் ஜெபம் பண்ணினான், மீண்டும் ஜெபம் பண்ணினான், மீண்டும் ஜெபம் பண்ணினான், மீண்டும் ஜெபம் பண்ணினான். என்ன நடந்தது? வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மழை உண்டானது. ஹல்லேலூயா. மீண்டும் ஜெபம் பண்ணினான், வானம் திறக்கப்பட்டது. ஆமென். ஆண்டவர் ஃப்ரூட்ஃபுல்னஸ்க்கு சீக்ரெட் கொடுத்தார். கனி உள்ள வாழ்க்கைக்கு ஒரு பதிலாக கொடுத்தார். மீண்டும் ஜெபம் பண்ணினான், என்ன திறக்கப்பட்டது? என்ன நடந்தது? பூமி தன் பலனை. மீண்டும் ஜெபம் பண்ணினான், வானம் திறக்கப்பட்டது, பூமி தன் பலனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் என்பது சாதாரணமான காரியம் இல்லை. ஆண்டவர் மிகப்பெரிய சபைக்கு என்று கொடுத்த எந்த சூழ்நிலையிலும் மாற்ற அதிகாரத்தை சபைக்கு கொடுத்த அந்த ஆயுதம் என்றால் ஜெபம் மாத்திரம். ஹல்லேலூயா. வசனம் அநேக காரியங்களை நம்ம பார்க்கணும் ஜெபத்தை குறித்து. பெரிய அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். இங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு காமி கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரம். Thank you. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க.
அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம். போதும். இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா யாருமே நல்ல கவனிங்க, யாருமே ஜெபிக்காமல் இருந்ததில்லை. இன்னைக்கு சபையில குறைந்து போகிற காரியம் என்னன்னா ஜெபம். ஜெபம். இங்க அப்போஸ்தலர்கள் சபையார்கள் ஜெபிக்கும் போது பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறான். சிறைச்சாலையில இந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த சம்பவத்தை உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பேதுருவை விடுதலை ஆக்குறார். ஆனா அந்த விடுதலை ஆக்கும் போது நடந்த ஒரு காரியத்தை உங்க சம்பவத்தை உங்க கண்களை காட்டி கொடுக்கும். 10வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டை, நல்ல கவனிங்க, ஐரன் கேட்ஸ், இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் திறந்தது. ஹல்லேலூயா. அதின் வழியாய் அவர்கள் போய் ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். ஆமென், ஆமென். போதும். ஹல்லேலூயா. ஜெபம் என்ன செய்யும்? ஜெபம் வழிவாசல்களை தானாய் திறக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்னன்னா நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், விசுவாசியா இருந்தாலும் சரி சபையில அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஸ்டேட்டுக்கு போனா, இந்த டிஸ்ட்ரிக்ட் போனா, இல்ல இந்த சிட்டிக்கு போனா நாங்க என்ன செய்வோம், நல்லா பிசினஸ் பண்ணலாம், இல்ல நல்லா வியாபாரம் பண்ணலாம்னு போவாங்க. ஆனா சில காரியங்கள் வசனம் சொல்லுது, அங்க சிட்டி கேட், அந்த நகரத்துக்கு போகிற அந்த கேட் நிறைய பேர் வாழ்க்கையில அடைக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த நகரத்துல சில பேர் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆனா ஜெபம் என்ன செய்யறது? ஜெபம் அந்த நகரத்துக்கு போகிற அந்த கேட்டை என்ன செய்யுது? ஓபன் பண்ணுது. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் தேவ சமூகத்துல நின்று நீங்க காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா வசனம் சொல்லுகிறது, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள், ஹல்லேலூயா, அதை மேற்கொள்வதில்லை. கதவுகள் தானாய் திறக்கிறது நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்ப நான் ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25-34 வரைக்கும் பாத்தீங்கன்னா பவுலும் சீலாவும் இரவு நேரத்துல அவங்க காத்திருந்து துதி ஆராதனை செய்து ஜெபிக்கும் போது அவங்க கட்டப்பட்டு இருக்கிற கட்டுகள் உடைந்தது, அவங்க அறையில அடைக்கப்பட்ட வாசல்கள் திறந்தது. ஹல்லேலூயா. 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 சித்தப்பா ஒரு பாட்டு பண்ணார், ஜெபம் செய்யாமல் எதையும் செய்யாதே, ஜெபிக்காமல் எதையும் தொடங்காதே. ஜெபம் செய்யாமல் எதையும் செய்யாதே, ஜெபிக்காமல் எதையும் தொடங்காதே. ஹல்லேலூயா. ஏன்னா நீதிமொழிகள் ஒரு வார்த்தை சொல்கிறது, மனுஷனுக்கு அவனுடைய வழிகள் அவனுக்கு செம்மையா தெரியுமாமா, ஆனா அதோடைய எண்ட் மரணம்னு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனா தேவ சமூகத்திலிருந்து காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக வழிவாசலை திறப்பார். ஆமென். ஆண்டவர் உங்களை வழி நடத்துற காரியமே வித்தியாசமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஜெபம். ஆமென். அதனால்தான் யாக்கோபு புத்தகம் கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5:13 வாசிப்போம். யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள்.
அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். ஆமென். ஆமென். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் பவுல் சொல்கிற விஷயத்தை வாசிப்போம். எபேசியர் 6:18. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே நிறைந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியுடனே சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ண வேண்டியதோடு நிறுத்தி கொண்டிருங்கள். போதும். எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் எல்லா நேரத்திலும் ஆவியிலே நிறைந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க என்று பவுல் சொல்கிறார். அதனாலதான் பவுல் அவருடைய நிருபத்துல 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் சொல்கிறோம், நான் உங்களை விட அதிகமாய் அந்நிய பாஷைகளை நான் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேச பேச அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண பண்ண ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க அறியாத காரியங்களையும் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசு அவன் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு வைத்திருக்கிற எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் ஆவியிலே நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு மாற்றம் தேவைப்படும் என்றால், ஒரு சூழ்நிலை மாறணும் என்றால் ஜெபம் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. ஜெபம் மிகவும் முக்கியம். 3 காரியங்களை உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ளும். 2வது காரியம், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு திருப்பு முனையை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு முக்கியம் 2வது காரியம் விதை ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுங்க? விதை. நல்லா கவனிக்கணும். விதை ஒரு ஆயுதம். எப்படி ஜெபம் ஒரு ஆயுதம், எப்படி ஒரு ஜெபம் ஆயுதமோ நீ கொடுக்கிற விதை ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்தையும் மாற்ற வல்லமை உடையது விதை. ஹல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல தேவனுக்காக விதைக்கும் போது, பொருத்தனை செய்து விதைக்கும் போது ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அண்ணா என்ன செய்தார்? குழந்தையில என்ன செய்கிறார்? அவரோட பொருத்தனை பண்ற, ஆண்டவரே இந்த குழந்தை எனக்கு வரும்போது நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? பொருத்தனையா என்ன செய்வேன்? தேவ ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கும் சொல்லும் போது ஆண்டவர் அண்ணாவின் கற்பத்தை திறந்தார். வசனம் சொல்லுகிறார். அடுத்த அதிகாரம் சொல்லுது, ஆண்டவர் அண்ணாவை ஆசீர்வதித்து மீண்டும் 5 குழந்தைகளை ஆண்டவர் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. சீட் ஆஃப்டரிங் கொடுக்கும்போது உங்க சூழ்நிலை நல்ல கவனிங்க. என்னுடைய சாட்சியை உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட சொல்றேன். குர்காவ்ல இருக்கும்போது அங்க ஒளி சேர்ந்துட்டு இருக்குமா எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருந்தது. ஜாஸ்பர் வேலை செஞ்சுட்டு இருந்தா, அவ ஒரு சேலரி வாங்கிட்டு இருந்தா, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா குர்காவ்ல இருந்து அங்க ஊழியங்களை முடிச்சுட்டு இங்க வரும்போது எந்த விதமான எனக்கு சப்போர்ட்டும் இல்லை. ஜாஸ்பரும் வேலை செய்யல. அவ பிரெக்னெண்டா இருந்தா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு, ஆண்டவரே நீங்க எப்படி என்னை போஷிப்பீங்க? என்கிட்ட எந்த விதமான வருமானம் இல்லையே, நான் எங்க அம்மா அப்பாவே எல்லாம் முற்றிலுமாய் சார்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா முற்றிலுமாய் அவங்களே நான் சார்ந்து இருக்க முடியாது. அப்போ ஜெபித்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு கேள்விக்குறிதா இருந்தது, எந்த விதமான விடையும் என்கிட்ட இல்லை. ஆனா போன வருஷத்துல அந்த ஜனவரி மாதத்துல ஆண்டவர் ஏவின ஒரு ஏவுதல் என்னன்னா, ஒரு பெரிய விதையை ஆண்டவர் விதைக்கு சொன்னார். எனக்கு வந்த சப்போர்ட்ல ஒரு 50% எடுத்து நான் தேவ சமூகத்துல விதைச்சிட்டேன். ஜனவரி 1st மந்த்லே தேவ சமூகத்துல ஆண்டவரே இந்த விதையை தேவ சமூகத்துல விதைக்கிறேன்னு சொல்லி விதைக்கும் போது மார்ச் நாங்க இங்க வரணும். மார்ச் வரைக்கும் என்ன இல்லை, மார்ச் சப்போர்ட் நின்றுச்சு. எனக்கு ஜாஸ்பர் என்ன செய்யல, ஸ்கூலுக்கு போகல, சேலரி வரல, ஒண்ணுமே இல்லை. ஏப்ரல் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. திடீர்னு ஜெபித்துட்டு இருக்கும்போது ஆண்டு சொன்னாரு, இந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லும்போது அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். இந்த மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன சொன்னாரு, ஜோயல் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்ன விதையை நான் விதைத்தனோ, நல்லா கவனிக்கணும், என்ன விதையை நான் விதைத்தனோ அதே விதையோட அமௌண்ட்டை மாசம் சப்போர்ட்ல வர ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா.
அப்பனா தேவ சமூகத்தை நீங்க விதைக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார்? உங்களுடைய சூழ்நிலையை மாறும். அல்லேலூயா. அது ஒரு சாக்ரிஃபைஸ். இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் ஜாஸ்பருக்கு பிரெக்னென்ட் ஆகி மிஸ்கேரேஜ் ஆகும்போது நாங்கள் ஒரு பொருத்தனை செய்யணும். ஆண்டவரே இவ்வளோ அமௌண்ட், பெரிய அமௌண்ட், இவ்வளோ அமௌண்ட் ஆண்டவரே உங்களுக்காக நான் பொருத்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி நாங்கள் ஆண்டவர் ஆசைப்பட்டோம். ஆண்டவரே எனக்கு ஒரு பையன் குழந்தை தாங்க, ஆண்டவரே பாய் பேபி தாங்க அப்படின்னு சொல்லி முதலே ஜபித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேரெல்லாம் சொன்னாங்க. அப்போ ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் சின்னதாக ஒரு சேவிங்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆனோன்னு அந்த சேவிங்ஸ் எடுத்து எவ்வளோ சேவிங் இருக்கோ அது ஒரு ஊழியக்காரங்க வாழ்க்கையில விதைச்சிட்டோம். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும், ஒரு பெரிய தொகை பொருத்தனாய் செய்யும் போது மீண்டும் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும். எந்த விதமான ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் நல்லபடியா இது டெலிவரி ஆகாத செய்தார். நிறைய ஜனங்க வந்து ஜாயின் பார்க்க வந்தாங்க. நிறைய ஜனங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, ஃபேமிலிஸ் வந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க, சர்ச் விசுவாசி வந்தாங்க. அவங்க பார்க்கும் போதெல்லாம் ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யணும். சில ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், உங்கள் சபையில் என்ன வேணும்? ஃபேன் இல்லைன்னு சொன்னாங்க. ஃபேனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தோம். ஒருத்தர் கேட்டார், என்கிட்ட மைக் இல்லை, பெரிய தொகையில் சின்னதா ஒரு சின்ன கிஃப்ட் ஆண்டவர் வாங்கி கொடுக்க கிருபை செய்தார். நல்ல கவனிங்க. இது கொடுக்கும்போது எங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். எவ்வளவு கொடுத்தோமோ உண்மையா சொல்ற தேவ சமூகத்துல இருந்து சாட்சியா சொல்றேன், அதை விட 2 மடங்கு ஆண்டவரை தெரிஞ்சு. அப்பனா எந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லமை உங்க விதையில இருக்கு. அந்த மாதிரி அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. இந்த விதையினோட சீக்ரெட் மட்டும் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டு முன்னாடி கடந்து போக. அந்த விதையை விதைக்கும் போது வசனம் சொல்லுது, கோதுமை மணியானது அது நிலத்தில் விழுந்து அது என்ன செய்யுமாமா? சொல்லுங்க. அது என்ன செய்யும்? மடிந்து போகும், சாவும் சொல்லுது. அது இட் வில் டைன்னு சொல்லுது. அப்பனா விதை என்பது விதை அந்த ரெவலேஷனோட நீங்க விதைக்கணும். நீங்க ஒரு காரியம் என் வாழ்க்கையில மாறணும், இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில மாறணும்னு சொல்லி அந்த விதையோட சேர்ந்து அந்த சூழ்நிலை பார்த்து பேசி அந்த விதையை விதைக்கும் போது அந்த விதையானது அந்த சூழ்நிலையானது அந்த தேவ பிரச்சனத்துல போய் அந்த மண்ணில் போய் அது அந்த சூழ்நிலை மறித்து வெளியே வரும்போது அது ஒரு கனியாய் வரும். அப்பனா உங்க கரண்ட் சிச்சுவேஷன் என்ன செய்யும்? அந்த கரண்ட் சிச்சுவேஷன் உங்க சீடோட சேர்ந்து அது மண்ணுக்குள்ள போய் அது மறித்து அது பலன் வரும்போது அது புதிய கரண்ட், புதிய சிச்சுவேஷனா, புதிய நன்மையாய், புதிய ஆசீர்வாதமாய் உங்களுக்கு திரும்பி வந்து செய்யும். அல்லேலூயா. இது நான் அனுபவித்திருக்கிறேன், அதனால சொல்லுகிறேன். எப்போ நீங்க தேவ சமூகத்துல ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு வாழ்க்கையில மாறணும்ப்பா, இது ரொம்ப வருஷமாய் கடந்து வந்துட்டே இருக்கு, இது மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவரே இந்த சூழ்நிலை இந்த விதை கூட சேர்த்து நான் விதைக்கிறேன், அது வெளியே வரும்போது வேற மாதிரி இருக்கணும், வேற ஆசீர்வாதமா இருக்கணும், நன்மையா இருக்கணும் சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அதை விதைக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர். அதனால வசனம் சொல்லுது, சங்கீதம் 126 அதிகாரம், சங்கீதம் 126, சங்கீதம் 126 5-6 வாசிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், விதைகளை சுமக்கிறவன் அழித்துக் கொண்டே போகிறான், ஆனாலும் தன் அறுத்து கரிகளை கம்பீரத்தோடு திரும்பி வருகிறான். அல்லேலூயா. சில காரியங்களை செய்யும் போது அது வலியை கொடுக்கும். நல்ல கவனிங்க. விதையை விதைக்கும் போது அது வலிக்கும், ஆனா அதை நீங்க அறுவடை செய்யும் போது அந்த வலியை நீங்க மறந்துடுவீங்க. வசனம் சொல்றது, விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராமா? விதையை தருகிறாராம். அல்லேலூயா. பஞ்ச காலத்துல ஈசாக்கு என்ன செய்யறான்? விதை விதைக்கிறான். வசனம் சொல்லுது, அவன் 100 மடங்கு அறுவடை செய்கிறான். அல்லேலூயா. பைபிள்ல பாக்குறோம், எலியா என்ன செய்யறாரு?
நல்லா கவனிங்க, இந்த ரெவலேஷன் நல்லா கவனிக்கணும். எலியா என்ன செய்யறாரு, அங்க ஒரு பஞ்ச காலம், மழை இல்ல, 3 வருஷமா என்ன இல்லைங்க, மழை இல்ல. அப்போ அங்க பாகாலின் தீர்க்கதரிசியும் கூப்பிடுறாரு, எலியாவும் அந்த கர்மேல் பர்வதத்துக்கு போய் அங்க ஒரு ஆல்டர் கட்டுறாரு, அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. அந்த பலிபீடத்தை கட்டி வசனம் சொல்லி அந்த பலிபீடத்தை கட்டி அங்க பலி துண்டாய் வைக்கும் போது அங்க என்ன ஊற்ற சொல்லுறாரு, சொல்லுங்க, தண்ணி ஊற்ற சொல்லுறாரு. நல்லா கவனிங்க, அந்த அதிகாரமா படிச்சு பாத்தீங்கன்னா ராஜா என்ன செய்யறாரு, ராஜா சொல்றாரு, சில 3 வருஷமா என்ன இல்ல, மழை இல்ல, நம்ம மந்தையை காப்பாற்றும்படி தேசத்துல எங்கேயாச்சும் தண்ணி இருக்கான்னு போய் என்ன செய்யுங்க, தேடி பாருங்க. என்ன யார் சொல்றாங்க, ராஜா சொல்றாங்க. ஆண்டவர் எலியாவை அனுப்பின அந்த ரிவரும் என்ன செய்தது, வற்றி போனது. அப்போ நான் தேசத்துல என்ன இல்லைங்க, தண்ணி இல்ல. அங்க அந்த காலை பலியில அந்த தண்ணி தான் என்ன செய்யுது, நல்லா சொல்லுங்க, தண்ணி தான் அங்க ஒரு சாக்ரிஃபைஸா இருக்கு. அந்த கர்மேல் பர்வதத்துல எங்கிருந்து தண்ணி கொண்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா தேசத்துல தண்ணி இல்ல, எல்லா ரிவர்ஸ் என்ன செய்யுது, வற்றி போயிருச்சு, எல்லா ஆறுகளும் வற்றி போயிருச்சு. அந்த தண்ணியை எப்படி கொண்டு வந்து நிரப்பினாங்கன்னு அது சொல்லப்படவில்லை. ஆனா அந்த தண்ணியை கொண்டு வந்து நிரப்பினோட, நல்லா கவனிங்க, நிரப்பினோட அதுதான் அவங்க விதைத்த விதை. அந்த தண்ணி தான் என்ன, அவங்க விதைத்த விதை. எலியா அங்க ஜெபிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து அக்கினி அந்த தண்ணியை சுட்டெரித்து பட்சித்து அந்த பலியை பட்சித்து போட்டு. ஹல்லேலூயா. இப்பதான் நல்லா கவனிக்கணும். நீங்க ஸ்கூல்ல எத்தனை பேர் எவாபரேஷன் கண்டென்சேஷன் படிச்சிருக்கீங்க? எப்படி மேகம் உருவாக்குறது, ஒரு சூரியனோட வெப்பத்தினால தண்ணி என்ன ஆகுது, தண்ணி என்ன ஆகுது, ஆவியாகி மேகமாய் மாறுகிறது. நல்ல கவனிக்கணும். இங்கேயும் எலியா அதுதான் செய்யலாம். எலியா தெரியும், I have sacrificed something. நான் ஒரு விதையை விதைச்சிருக்கேன், நான் தண்ணியை ஊற்றிருக்கேன். இப்ப ஆண்டவருடைய அக்கினி பட்சித்து அது என்னவா மாறி போச்சு, ஆவியா மாறி போச்சு. அப்போ நான் அந்த காரியத்தை I can call it again. ஹல்லேலூயா. அந்த ஆவி என்னவா மாறுங்க, மேல போய் மேகமாய் மாறும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அந்த மேகம் நிறைந்த போது அது மலையை உண்டு பண்ணும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ எலியா அங்க போய் என்ன செய்யறான், முழங்கால் போட்டு ஜெபிக்கிறான். எதுக்காக ஜெபிக்கிறான், ஆண்டவரே பிறை இறைச்சலின் சத்தத்தை நான் என்ன செய்கிறேன், கேட்கிறேன். ஏனதால அவன் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறான். அந்த 7வது வேலைக்காரனை அனுப்பும் போது அவன் என்ன சொல்றான், ஒரு சின்ன கை அளவு மேகத்தை நான் என்ன செய்கிறேன், பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. கை அளவு மேகத்தை நான் பார்த்தேன். எலியா தெரிஞ்சிச்சு, நான் விதைத்த விதை மீண்டும் என்ன செய்தது, ஒரு மலையாய் வரப்போகுது. ஒரு பெரிய அவன் விதைத்தது எவ்வளவுங்க, கொஞ்சம் தான் விதைத்தான். ஆனா அந்த ஃபுல் தேசத்துக்கு அந்த கை அளவு மேகம் தான் அந்த பெருமலையை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அப்பனா நான் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் மாற்ற அதிகாரம் என் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பனா நீங்க தேவ சமூகத்துல, ஆண்டவர் சமூகத்துல நம்பி விதைக்கும் போது, தேவ சமூகத்துல நம்பி ஒரு பொருத்தனை செய்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை என்ன செய்கிறார், மாற்றுகிறார். சூழ்நிலை மாற்றுகிறார். அநேக பேர் காணி கொடுக்க வந்தாங்க, நல்ல கவனிங்க, அநேக பேர் காணி கொடுக்க வந்தாங்க. ஆனா ஆண்டவருடைய கண்கள் யாரை பார்த்தது, அந்த விதையை. ஹல்லேலூயா. சில சாக்ரிஃபைஸ், நல்ல கவனிங்க, சில சாக்ரிஃபைஸ் ஆண்டவருடைய அட்டென்ஷனை இழுக்கும். சில சாக்ரிஃபைஸ் என்ன செய்யும், ஆண்டவருடைய அட்டென்ஷனை இழுக்கும். ஒரு வார்த்தை மட்டும் காண்பிக்க விரும்புகிறோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற, நல்லா கவனிங்க, தன்னுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சிரேஷ்ட
தன் சிரேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாய் பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மேல் கடும் கோபம் உண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள். நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறாங்க, நீங்க போவீங்க மோவாப் தேசத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்வீங்க, அழித்து நீங்க ஜெயம் கொள்ளுவீங்க என்று சொல்லி தேவனே தீர்க்கதரிசி மூலமா என்ன சொல்றாரு, தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இப்ப மோவாபுடைய ராஜா, நல்ல கவனிங்க இந்த ஸ்டோரிய, வீட்டுல போய் படிச்சு போடுங்க. இந்த மோவாபுடைய ராஜா என்ன செய்யறாரு, இவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஜனங்கள் வந்து இனி நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம தோத்து போக போறோம், நான் சாக போறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன அவன் செய்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியத்தை பாருங்க. எனக்கு அப்புறம் தன்னுடைய மகன் ராஜாவாக ஆக போகிற மகனை, சிரேஷ்ட மகனை அவனை குடிச்சு அவனை பலிபீடத்துல வச்சு அவனை என்ன செய்யறான், எனக்கு அப்புறம் என்ன செய்ய போறான் ராஜா. அப்பனா அந்த பையன் மேல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பான், எத்தனை காரியங்களை சொல்லி கொடுத்திருப்பான், எத்தனை காரியங்களை அவனை சொல்லி கொடுத்திருப்பான். அந்த பையனை போய் என்ன செய்யறான், பலிபீடத்துல வச்சு பலி செலுத்தணும்னு சம்திங் ஹேப்பன். அங்க ஏதோ நடந்தது. என்ன நடந்தது, இஸ்ரேல் ஜனங்கள் முற்றுமாய் அழிக்கலாம் போனாங்க, ஆனா நடுவுல திரும்பி வந்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும், இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்ய போனாங்க, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டாங்க. அவங்க ஜெயிக்க போனாங்க, மோவாப் ராஜாவை அழிக்க போனாங்க, கில் பண்ண போனாங்க. ஆனா நடுவுல ஏதோ நடந்ததுனால அவங்க திரும்பி வந்தாங்க. ஹல்லேலூயா. அப்பனா சாக்ரிஃபைஸ்ல அவங்களுடைய வல்லமை உண்டுன்னு நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அது தீமையா இருந்தாலும் சரி, வேற ஒருத்தன் பண்ணாலும் சரி, இல்ல நன்மையாய் தேவனுடைய புரிதலோடு வெளிப்பாடோடு பண்ணாலும் சரி, அதுல ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய மகனை பலி செலுத்தினோன்னு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துல ஏதோ ஒரு நடந்தது. அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் மோவாபுடைய அந்த ஜனத்தை விட்டு திரும்பி ஓடி வந்தாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் தேவ சமூகத்துல நீங்க ஒரு பலி செலுத்தும் போது, தேவ சமூகத்துல நீங்க தேவனுக்காக செய்யும் போது, ஜெபிக்கும் போது, விதைக்கும் போது ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவராக. ஹல்லேலூயா. ஒரிஜினல்ஸ் பத்தி ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. ஒரு வார்த்தை மட்டும் படித்து நம்ம முடிப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் புஸ்தகம், இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். இத்தாலிய பட்டணம் என்னப்பட்ட பட்டணத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், 3ஆம் வசனத்தை வாசிப்போம். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவை அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், என் ஜெபங்களை உன் தர்மங்களும் தேவனுக்கு உன்னுடைய ஜெபங்களும் உங்களுடைய தர்மங்களும், உன்னோட டிரான்ஸ்லேஷன் சொல்றது உங்களோட ஆஃபரிங்கும் என்ன செய்து தேவனுக்கு முன்பாக நினைவு கூறும்படியாக அவர் சந்நிதியிலே வந்து நின்றது. ஹல்லேலூயா. உங்க ஜெபம் மாத்திரம் இல்ல, நீங்க செய்கிற ஆஃபரிங்ஸ், நீங்க செய்கிற டைட்ஸ், நீங்க செய்கிற விதைகள் அவர் சமூகத்துல என்ன செய்கிறது, அவர் நினைவு கூறும்படியாக அவர் சமூகத்துல வந்து நின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய ஆயுதங்கள் இருக்கு, ஆனா இந்த 2 ஆயுதங்கள் இந்த காலையில உங்களுக்குள்ள சொல்ல முடியும். முதலாவது ஜெபம். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் சூழ்நிலை எப்படி ஜெபிக்கணும், இடைவிடாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற மனுஷனாக மாறும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை உங்களால மாற்ற முடியும், உங்க முழங்கால்னால மாற்றக்கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணுமா, ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் வழிவாசல் ஏற்படுவார். ஹல்லேலூயா.
வீட்டுல ஒரு சமாதானம் வேணுமா ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் வழிவாசலை திறப்பார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உங்க வீட்டுல இருக்காங்களா, அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுக்காக மன்றாடுங்க, ஆண்டவர் அவங்களை ரட்சிப்பு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இரண்டாவது faith, seed faith, விதை விதைக்கிறது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நீங்க விதைக்கும் போது, ஆண்டவரே இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில சாகணும் அப்பா, இந்த வியாதி என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, இந்த வறுமை என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை என் வாழ்க்கையில இருந்து நீங்கணும் சொல்லி அந்த விதையை நீங்க விதைக்கும் போது, அது வெளியே பலன் கொடுக்கும்போது அது நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உண்மையை பார்ப்பீங்க. ஒரு சாக்ரிஃபைஸோட நீங்க தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்து ஒரு பொறுத்துணையோடு செய்யும் போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்ற ஆண்டவர் வல்லவராக. ரெண்டுமே மறந்துடாது, ஜெபிக்கணும், இரண்டாவது ஒரு விதையை ஹல்லேலூயா. அது செய்யும்போது நிச்சயமாய் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரின் சபையிலும் தர ஆண்டவர் வல்லவராக. ஹல்லேலூயா.